முதற்றே உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 25 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மதியத்துக்கு முன்பாக, அதாவது மதியத்துக்கும் காலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டிருந்தோம். அதன் பிறகு ஒரு சீரான காலையை இப்போ வரை நாங்கள் அனுமதித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 25 பாகை செல்சியஸாக தற்சமயம் இருப்பது கடந்த வாரங்களுடன் ஒப்பிடுகையில் இது கொஞ்சம் அதிகளவான வெப்பநிலை என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நாளைய நாளும் வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் எனவும் தெரிகின்றது. அநேகமான இடங்களில் வெப்பநிலை எச்சரிக்கையும் விடுக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. எனவே அதை பற்றி வானிலை அறிக்கையில் நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கனடிய அமெரிக்க எல்லை நகர முதல்வர்கள் கோவிட் நடவடிக்கைகளை மேலும் அளிதாக்க, அந்த கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேலும் அளிதாக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வளம் பகுதியில் GST தள்ளுபடி மற்றும் கனடா குழந்தைகள் நலத்திட்டம் ஆகியவற்றில் அதிகரிப்பை கோருகின்றார் NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள். அவர் கூறிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கலையரங்கம் பகுதியில் சிம்மை சிவகுமார் வழங்குகின்ற ஒரு தமிழ் சாங் மேஷப்ஸ் இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணயமாற்று வீதம் மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைய முன் ஒரு அறிவித்தல். தமிழரான ஒட்டாவா காவல்துறை அதிகாரி ஒருவர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். அவர் நேற்றிரவு நெடுஞ்சாலையில் நடந்த இந்த விபத்தில் பலியாகின்றார். அவரது பெயர் 28 வயதான விஜயபாலன் மதியழகன் என்பவராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனளிக்காமல் மரணமடைந்திருக்கின்றார். ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து விசாரணைகளையும் நடத்தி வருகின்றார்கள். இந்த சம்பவம் அவர் கடமையில் இல்லாத போது இருந்ததாக ஒட்டாவா காவல்துறை இன்று காலை தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இவர் இலங்கையில் பிறந்திருக்கின்றார். 2 வருடங்களுக்கு முன்னரே ஒட்டாவா காவல்துறை கடமையில் இணைந்திருக்கின்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் காவல்துறையில் பணியாற்றுவதற்கு முன்னர் கனடிய இராணுவத்தில் பணியாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே குட் ஈவினிங் கனடா சார்பாக அவருக்கு எமது அஞ்சலிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் கனடிய அமெரிக்க எல்லை நகர முதல்வர்கள் இந்த கோவிட் நடவடிக்கைகளை மேலும் எளிதாக்குவதற்காக பல கோரிக்கைகளை இன்றைய தினம் முன்வைத்திருக்கின்றார்கள். அது குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்டாரியோ மேயர்கள் செரினா மைக் பிராட்லி மற்றும் நைக்ரா மேயர் ஜிம் டியோராச்சி ஆகியவர்கள் தமது கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது எல்லை தாண்டிய சுற்றுலாவை நம்பியிருக்கும் 2 ஒன்டாரியோ மேயர்கள் என்று இவர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நகர எல்லைகளில் இருக்கின்ற இந்த கட்டுப்பாடுகள் பலருக்கு வெறுப்பாகவும் அதே நேரம் குழப்பமாகவும் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக இந்த அரைவ் கனடா ஆப்ஸ் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் அளிக்கும் வகையிலும் அதை
உபயோகிப்பதும் வந்து சில பேருக்கு குழப்பமாக இருப்பதாகவும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த அரபி கனடாவுடைய இந்த ஆப்ஸை வந்து முடிந்த வரையில் நிறுத்துவதற்காகவும் அவர்கள் தமது கோரிக்கையை விடுக்கின்றார்கள். கனடாவுக்குள் நுழைவதை நோக்கமாக கொண்ட கனடியர்கள் மற்றும் பல வெளிநாட்டு பயணிகள் வந்து தங்கள் தடுப்பூசிகள், அதாவது வேக்சின் சர்டிஃபிகேட் அது போன்ற பயன்பாட்டை வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல் அல்லது இந்த அரபி கனடா ஆப் மூலமாக பயன்படுத்த வேண்டும் என்பது தற்போதைய நியதாக இருக்கின்றது. இது ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்சமயம் இதன் மூலமாக அவ்வளவு பயன்பாடு இல்லை என்பதை வந்து அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கம் எல்லையில் விடுக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வந்து அவர்கள் தொடர்ந்து ஆதரித்து வந்தோம் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் இனிமேல் இருப்பது நமக்கு இனிமேல் அது பயனளிக்காது என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது வந்து விஞ்ஞானமும் எடுத்து கூறுகின்ற என்ற விடயத்தையும் வந்து அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆரம்பத்தில் இது வைரஸை வெளியே வைத்திருப்பதற்காக இது உருவாக்கப்பட்டதற்கான சரியான தெளிவாகவும் உள்ளது. ஆனால் தற்சமயம் என்று பார்க்கும்பொழுது, அதாவது எந்த காரணத்துக்காக அந்த அரபி கனடா ஆப்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்கான உபயோகத்தில் தற்சமயம் இது உபயோகிப்பதில்லை, அதாவது அதுக்கான பயன்பாட்டை தருவதில்லை எனவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் முதியவர்களுக்கும் கூட இந்த பயன்பாட்டு இந்த செயலிகளை வந்து உபயோகிப்பது அவர்களுக்கு கடினமாக இருப்பது என்பதும், அதே நேரம் நிறைய முதியவர்களிடம் மொபைல் ஃபோன்ஸே இல்லாத இந்த சமயத்தில் வந்து எவ்வாறு அவர்கள் இந்த அந்த செயலியை அவர்கள் உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற கேள்வியும் வந்து அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். எனவே இது குறித்து அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். I'm here today on behalf of border communities and border businesses which throughout the pandemic have been the hardest hit of the hardest hit. Border communities during the pandemic have been penalized by severe federal measures that have not been applied to either air travel or domestic travel. Inexplicably, this federal government has punished border communities with inconsistent and incoherent border travel rules. Yesterday's timid announcement by federal ministers further solidifies that this government doesn't understand border communities, or worse, doesn't care. The ministers announced that the vaccine mandates were no longer required unvaccinated Canadians to travel by air or train with complete strangers, but doesn't allow Canadians to travel in their own car from Detroit to Windsor. Border businesses that depend on U.S. tourism are still 50% down from 2019. The business supports have been ended. There is no scientific basis for these measures to be maintained at the border while they are dropped for other travel, as stated by health experts. I have 6 border crossings in my riding. I don't know of any riding in Canada that may have that number or more, but we really depend in normal times on that cross-border traffic, and especially some of the businesses, especially the duty-free stores at those border crossings have been, they've been down 95% in terms of business. And so we've been anxiously awaiting as things open up to see that tourism increase. We are very much, as the NDP caucus especially, has been very much in favor of restrictions to keep Canadians safe in travel and in their line of work. But we have been calling for many months for a safe border task force, a safe border strategy that would bring together stakeholders to, build a system that makes sense for all Canadians to keep us safe, but also keep businesses going. And Brian Massey, the MP for Windsor West, has been at the forefront of that, and I just wanted to give him a shout out for that. But we are happy to see some of the restrictions released as of yesterday. There's still some of the aspects, especially things like the Arrive Can app, which I've had my constituents very concerned because a lot of seniors don't have phones, don't know what an app is, and yet they have to produce that when they come back into Canada. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி,
மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:11 டொரண்டோ வெப்பநிலை இப்பொழுது 25 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய குட் ஈவினிங் கேட்டா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. மேயர் சரினா மைக் பிராட்லி மற்றும் நைக்ரா மேயர் ஜிம் டியோராச்சி அவர்கள் கூறிய விடயங்களை பற்றி பார்த்தோம். அதாவது இவர்கள் எல்லை தாண்டிய சுற்றுலாவை நம்பி இருக்கும் 2 மேயர்கள் சொல்லலாம். எல்லைப்புறத்தில் இருக்கும் இந்த மேயர்கள் என்பதால் இவர்கள் சுற்றுலாத்துறை மற்றும் வணிகங்களில் பெருமளவு நம்பியிருக்கின்றார்கள். ஆனால் தற்சமயம் இந்த கோவிட்-19 கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் அமுல் இருக்கும் இந்த காரணங்களால் இந்த வணிகங்கள் மற்றும் சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுவதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஓரளவு வைரஸ் தற்சமயம் கட்டுப்பாட்டுகள் இருந்த போதும் கூட தொடர்ந்தும் இந்த கோவிட்-19 கட்டுப்பாடுகள் இருப்பது மற்றும் அதாவது இந்த அரேப் கனடா ஆப் மற்றும் ஏனைய இந்த செயலிகள் மூலமாக தொடர்ந்தும் இந்த தாமதங்கள் மற்றும் இது குறித்த இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள். எனவே விரைவில் இதுக்கான ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட அவர்கள் முன்வைத்திருந்தார். அதே சமயம் போக்குவரத்து அமைச்சர் ஒமர் அல்கப்ராவும் அவரிடம் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அதாவது தற்சமயம் அந்த விமான நிலையங்களில் எதிர்நோக்கப்படுகின்ற மற்றும் ஒரு பிரச்சனை நீண்ட நேர காத்திருப்பு, அதாவது கஸ்டம்ஸாக இருக்கட்டும் மற்றும் இந்த போர்டிங்காக இருக்கட்டும் மற்றும் இந்த ஆப்ஸ், இந்த அரேப் கேன்ஸ் ஆப்பினுடைய அந்த பாக்கோட ஸ்கேன் பண்ணுற இதுக்கான அந்த லைனப்பாக இருக்கட்டும், இப்படி நீண்ட நேர காத்திருப்புகள் மற்றும் இந்த ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் மற்றும் ஃப்ளைட் டிலே என்று நிறைய பிரச்சனைகள் தற்சமயம் எதிர்நோக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது குறித்த கேள்விகளும் அவருக்கு எழுப்பப்பட்டன. அதே நேரம் இதுக்கான தொடர்ந்து வருகின்ற இந்த புகார்களையும் அவர் ஒப்புக்கொண்டார் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் அரசாங்கம் தொடர்ந்தும் இந்த செயல்திறன்களை சரிபெறுவதற்காக தொடர்ந்தும் மும்முரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற விடயங்களையும் அவர் குறிப்பிட்டு கூறினார். எனவே இது குறித்து போக்குவரத்து அமைச்சர் ஒமர் அல்கப்ரா அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Minister Fortier is working with union members, so she's dealing with this issue, and I don't have a comment. Can you just clarify? That the ArriveCAN app be scrapped for Americans trying to come across on the land border. Are you at all considering scrapping the ArriveCAN app or the vaccine mandate for the land border with the U.S.? So, first of all, ArriveCAN is an important tool that continues to be valuable to protecting the health and safety of Canadians and those who are arriving. Having said that, I know Minister Medicino is working with our caucus colleagues, with mayors, with stakeholders on figuring out what else can we do to improve the process. Pearson and the airlines say this whole mess is your fault. How much really lies with the airlines and how much with Service Canada and CATSA? Look, I don't know if Canadians will have any patience for hearing me or others point fingers. All I am saying is that our government is committed to focusing on addressing these matters. We have been increasing resources at an incredible pace. We have been working with airlines and airports to address bottlenecks, and we are seeing data demonstrate that those efforts are paying dividend over the last few weeks, but we still need to continue to do our work with airlines and with airports. So you've done all your work. What does the GTAA and the airlines need to do now what do you see their move to do now to
to help things? Well, look, we will continue to support them. Airports and airlines need to continue to add resources, need to continue to streamline processes, need to continue to focus on being agile and moving resources as we see schedules adjust. So we will work with them on responding to the evolving situation. And accountability? Is there accountability towards the airports, towards CATSA, towards yourself, or should we just walk away from this and just get it fixed? Look, airports are accountable to their board of directors, and airlines are accountable to shareholders. However, Transport Canada is the regulator for airlines, and we are certainly working with airports. So we are going to make sure to ensure that travel is safe, travel is efficient, and that travelers' experience is as best as we can make it. As a Mississauga MP, are you still flying back and forth to Mississauga? Are you driving? Like, what's I'm your mostly flying. Occasionally I drive, but I flew this week. And how was it? To Pearson or Hamilton? This week was from Billy Bishop, but the previous week was from Pearson. How long did you wait? Actually, I have not had a bad experience at all. I have been through CATSA very quickly. I don't have an international arrival because I go through CATSA. It has not been a long period at all, or any waiting for that matter. Having said that, I'm not dismissing the fact that there are people still waiting, and we need to do everything we can to address those. Minister, did the airlines ramp up their flights too fast before all the airports and everybody had room and time to staff up? Is that part of the problem, that we have too many flights going? I think we're seeing a surge in passengers, in travelers' demand for travel after 2 difficult years of no travel at all. So we're seeing surge in demand, and we're seeing airlines and airports trying to keep up with the demand. But did they put மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில். பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:19. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 25 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் லைஹாண்டட் இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. போக்குவரத்து துறை அமைச்சர் ஒமர் அல்கப்ரா பத்திரிகைகள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து வந்தார். அதாவது இந்த விமான நிலையங்களில் ஏற்படுகின்ற தாமத நிலைமைகள் பற்றிய விமர்சனங்கள் பற்றி தான் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும், முடிந்தவரை அதை விரைவாக சீர் செய்வதற்கு முயற்சிப்பதாகவும் அரசாங்கம் மும்முரமாக சேர்த்தனுடன் செயற்படுகின்றது என்ற நம்பிக்கையை அறிவித்திருந்தார். அதே நேரம் இது முழுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதாவது பாதுகாப்பான பயணம் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த சேர்த்தனங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆங்காங்கே ஏற்படுத்த பிரச்சனைகளை முடிந்த விரைவில் சீர் செய்வதற்கும் அவர் குறிப்பிட்டு கூறினார். அதே நேரம் இந்த அழைவுக்கன் ஆப் அது பற்றிய அதனுடைய நீக்கம் பற்றியும் கூட தாம் விவாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக இதே நேரம் இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்கும்போது, அதாவது ஜூன் 20 முதல் விமான பயணத்துக்கான தடுப்பூசி ஆணையை இந்த மத்திய அரசு நீக்குகின்றது. வருகின்ற ஜூன் 20 முதல், அதாவது கிட்டத்தட்ட அக்டோபர் 2021 பிறகு தடுப்பூசி போடப்படாத பயணிகளை முதல் முறையாக பறக்க அனுமதிக்கிறது என்பதும் இது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனாலும் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற சில நாடுகளில்
வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டதற்கான ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் என்பதால் தடுப்பூசி போடாத பயணிகளால் எல்லா இடங்களிலும் அணுக முடியாது என்ற ஒரு விடயம் வந்து இதன் நேரம் தெரிய வருகின்றது. மற்ற நாடுகள் என்று பார்க்கும்பொழுது தடுப்பூசி போடாத சுற்றுலா பயணிகள் வந்து தனிமைப்படுத்தல் அல்லது சோதனைகள் வந்து விதிக்கப்படலாம் என்ற விடயங்களும் வந்து அறிவிக்கப்படுகிறது. அதாவது ஏனி சில நாடுகளுக்கு வந்து இவர்கள் வேக்சினேட்டடாக வேக்சின் போடாமல் சென்றாலும் கூட அவர்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி பரிசோதனை அல்லது தனிமைப்படுத்தல் செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருப்பதாக வந்து குறிப்பிடத்தக்கது. கனடாவுக்கு வரும்பொழுது, அதாவது தடுப்பூசி போடாத பயணிகள் கனடாவுக்கு வரும்போது, அதாவது கனடிய குடிமக்கள் மற்றும் இந்த பெர்மனன்ட் நிரந்தர குடியிருப்பாளர்கள் வந்து 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்ட பிறகு வந்து வீடு திரும்ப வேண்டும் மற்றும் நுழைவதற்கு முதல் COVID-19 சோதனை முடிவை பெற்றிருக்க வேண்டும் என்ற விடயங்களும் தற்சமயம் வரையும் இருக்கின்றது. அதாவது வேக்சின் போடாமல் கனடாவுக்கு வருபவர்களுக்கான விதிமுறை இதுவாக இருக்கின்றது. அதே நேரம் ஏனைய நாடுகள் என்று பார்க்கும் பொழுது, அதாவது எந்தெந்த நாடுகளுக்கு இந்த அன்வேக்சினேட்டட் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க என்று பார்த்தா யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, இட்டாலி, பிரான்ஸ், ஜப்பான், இந்தியா, மெக்சிகோ மற்றும் கியூபா போன்ற நாடுகளில் வந்து இதில் சில இடங்களில் வந்து PCR டெஸ்ட் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் வேக்சின் போராட்டியும் கூட PCR டெஸ்டினுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் காட்டத்தான் வேணும். சில இடங்களில் இந்த டெஸ்ட் கூட இல்லை. உதாரணமாக மெக்சிகோ போன்ற நாடுகளில் வந்து சென்ட்ரல் அமெரிக்கல் கண்ட்ரீஸில் வந்து இந்த டெஸ்ட் கூட தேவையில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அதுக்கான நெகட்டிவ் ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் காட்டியிருந்தால் வரும்போது காட்டினா போதும், அங்கே வந்து டெஸ்ட் செய்ய வேண்டியதுக்கான அவசியம் இல்லை. அதே நேரம் ஒவ்வொரு நாடுகளிலும் எந்தெந்த சமயங்களில் வந்து இதனுடைய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவது என்பதும் கூட இதில் தங்கியிருப்பதாகவும் தெரிகின்றது. எனவே இந்த ஜூன் 20 முதல் இதுக்கு பிறகு இடம்பெறுகின்ற மாற்றங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக குட் ஈவினிங் கடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 298 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 63 ரூபாய் செல்கின்றது. எனவே கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் இப்பொழுது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 298 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.77 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:23 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் கனேடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். இன்றைய கனேடிய வளம் பகுதியில் NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிக்க குடும்பங்களுக்கு ஆதரவாக GST தள்ளுபடி மற்றும் கனடா குழந்தை நலன் ஆகிய நலன் திட்டம் ஆகிய இரண்டையும் வந்து அதிகரிக்க வேண்டும் என்ற தனது கட்சியின் அழைப்புகளை வந்து இன்றைய தினம் வந்து அறிவித்திருந்தார். அதே நேரம் நிருபர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக வந்து அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சட்டமான பில் C11 மற்றும் பயணிகள் மற்றும் மத்திய பொது சேவை ஊழியர்களுக்கு இந்த COVID-19 ஆணைகளை வந்து இடைநிறுத்துவதற்கான மத்திய அரசின் சமீபத்திய முடிவு குறித்தும் கூட அவர் கேள்வி எழுப்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே சமயத்தில் கனடியர்களின் தேவைகளை அறிய பிரதமர் தரவிட்டார் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் அவர்களும் வந்து குற்றம் சாட்டியிருந்ததும் வந்து இன்றைய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அதாவது வாழ்க்கை செலவு நெருக்கடியை கையாளுதல் மற்றும் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தல் மற்றும் கோவிட் கட்டுப்பாடுகள் நீக்குதல் தயக்கம் காட்டுதல் போன்றவற்கான ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் மீது அவர் குற்றம் சாட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே வந்து பெர்கன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது இந்த GST தள்ளுபடி மற்றும் கனடா குழந்தைகள் நலன் திட்டம் ஆகிய அதிகரிப்பை வேண்டி கோரிக்கை விடுத்த NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம்.
At a time when people are really hurting, where they are struggling to put food on the table, Canadians are going hungry, Canadians are worried about losing their homes because of the interest rates that are going up. People can't afford to put gas in their tanks, and they're just really hurting, feeling the pain of the cost of living going up. The finance minister announces a big speech to respond to the needs of people, and we learn that the speech will include entirely re-announcements of previous measures, nothing new to help people right now. In fact, with the current proposals that the finance minister is going to lay out, that the Liberal government's going to announce, the biggest amount, the amount of the GEC tax credit is going to go up by $7. So families are going to get $7 extra. And not even this year. The indexing is going to happen in future years. People need help now. In fact, this announcement is only going to make people more cynical. It doesn't actually respond to the needs of people today. And it gives people hope by saying they're going to respond to the needs without actually doing anything. So I want to be clear. What Canadians need right now is immediate help in their pockets. They need to know that they're going to get financial supports as soon as possible. Our plan is to do exactly that. Let's send money directly to the people who need it most. Let's increase the Canadian Child Benefit significantly. Let's increase the GST tax credit in a real way. We know people get that quarterly. These are real concrete steps to put more money into people's pockets, into families' pockets. And we know we can pay for that. The government has experienced a windfall with more GST revenue. We know that many corporations have seen record profits. It's been an incredible year for those at the very top. They should contribute their fair share. And we can use that to redistribute that wealth to Canadians who need it most. Most importantly, we need to help people today. They need to know there's a plan there. They need to know they're going to get help. And that's what we're talking about. And this proposal by the Liberals, the announcement tomorrow, the speech tomorrow, is not going to do anything to really make people's lives better immediately. It's an announcement that's going to happen at Bay Street, where we need people on Main Street to get help. And it's completely disconnected from the real struggles that those Canadians are experiencing right now. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கரையில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் டொரண்டோ நேரம் 9:23 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் அண்ட் இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிக்க குடும்பங்களுக்கு ஆதரவான GST தள்ளுபடி மற்றும் கனடா குழந்தை நலம் திட்டம் ஆகிய இரண்டையும் அதிகரிக்க வேண்டும் என்று தனது கட்சியின் அழைப்புகளையும் கூறினார். அதே நேரம் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் மீது ஏற்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை பற்றியும் கூட அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது இந்த வாழ்க்கை நெருக்கடிகளை கையாளுதல் மற்றும் அவசர கால சட்டத்தை பயன்படுதல் மற்றும் இந்த கோவிட் கட்டுப்பாடுகள் போன்றவற்றில் மற்றும் நீக்குவதில் காட்டுகின்ற தயக்கம், இது போன்ற விடயங்களில் ஜஸ்டின் ட்ரூடோ மீது குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இப்பொழுது பார்க்கலாம் NDP தலைவர் ஜக்மீத் சிங்குடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா இல்லையா, நிறைவேற்றப்படுகின்றதா இல்லையா என்பதை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அடுத்த வாரம் உலகத் தலைவர்
உச்சி மாநாட்டிற்காக ருவாண்டா, ஜெர்மனி மற்றும் மேட்ரிட் செல்ல இருக்கின்றார். G7 மற்றும் நேட்டோ உச்சி மாநாடுகளுக்காக உலகத்தவர்களை சந்திக்க பிரதமர் ஜஸ்ட்ரூடோ அவர்கள் அடுத்த வாரம் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அமைதி, பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மற்றும் பருவகாலநிலை மாற்றம், பொருளாதாரம் மற்றும் மலிவு விலையில் கவனம் செலுத்துவதற்குமான இந்த முக்கிய சர்வதேச கூட்டாண்மைகளை வளப்படுத்த முயற்சி விதைவதாகவும் இந்த அவருடைய பயணத்தினுடைய நோக்கமாக இருக்கும் என அவருடைய அலுவலகம் கூறுகின்றது. ஜூன் 23 தொடக்கம் 25 வரை ருவாண்டாவில் கிகாலியில் காமன்வெல்த் தலைவர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்பார். ஜூன் 26 28 வரை ஜெர்மனியில் ஸ்க்ரோஸ் எலாமோ நகரில் G7 உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்வார் என்பதும் அதில் உக்ரைனில் உள்ள மோதலும் மற்றும் அதே நேரம் கோவிட்-19 தடுப்பூசி அது பற்றிய உலகளாவிய அணுகல் பற்றியும் விவாதிப்பார்கள் என்பதும் அதாவது உலக தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்பதும் இந்த G7 மாநாட்டில் இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். உக்ரைனுடைய இந்த பிரச்சனை உட்பட அதன் பிறகு ஜூன் 28 தொடக்கம் 30ஆம் தேதி வரை ஸ்பெயினின் மேட்ரிட்டில் உள்ள நேட்டோ உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்வார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதே சமயத்தில் அமெரிக்காவின் உச்சி மாநாட்டுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் அவர் சமூகத்தில் பயணம் சென்ற பிறகு அவருக்கு 2வது தடவை கோவிட்-19 நேர்மறை சோதனை அதாவது நெகட்டிவ் ரிசல்ட் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். தற்சமயம் அவர் தனிமையில் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கும். எனவே தனது தனிமையை அந்த ஐசோலேஷனை முடித்துக்கொண்டு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் என்பது இன்றைய அறிவித்தலாக வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு தமிழ் சாங் மேஷப் என்று சொல்லலாம். இந்த தமிழ் சாங் மேஷப்பை உருவாக்கியிருக்கின்றார், பாடியிருக்கின்றார் சின்மயி சிவகுமார் அவர்கள். எனவே அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். Before I even knew her name, la la la. It felt like ooh la la la, yeah, no. Sapphire and moonlight, we danced for hours in the sun, tequila sunrise. Her body fit right in my hands, la la la. Felt like ooh la la la, yeah. I wish I could pretend I did.
touches. Oh la la la, it's true. La la la, oh I should be running. Oh you know I love it when you call me señorita. I wish it wasn't so damn hard to leave ya, but every touch is oh la la la, it's true. La la la, oh I should be running. Oh you keep me coming for ya. நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடைந்தது, பனியும் அடைந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவர்த்தியும், தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:37 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். கலையரங்கம் பகுதியில் சிம்மை சிவகுமார் வழங்கிய அந்த தமிழ் சாங் மேஷப் பார்த்தோம். அடுத்ததாக தகவல், டொரண்டோ போலீஸ் சர்வீஸ் இன்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது வேற்று இனத்தவர் மீது டொரண்டோ போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் சோதனைகள் மற்றும் அத்துமீறல்கள் உட்பட அதற்கான கணக்கெடுப்புகள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த சோதனைகளின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இதில் மொத்தமாக 86,520 போலீஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன்ஸ் பிறப்பிக்கப்பட்டது. அதற்கான அந்த நடவடிக்கைகள் அதில் 1224 என்பன பொதுமக்கள் மீது பிறப்பிக்கப்பட்ட என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதில் குறிப்பாக கருப்பு இனத்தவர் மீது 2க்கு மேற்பட்ட தடவைகள் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன்ஸ் பிறப்பிக்கப்பட்டிருப்பது ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலாக தெரிவித்ததாக சீஃப் ஆஃப் போலீஸ் ஜேம்ஸ் ரேமர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதற்கான மன்னிப்பையும் அவர் கூறியிருந்தார். இதிலும் குறிப்பாக கருப்பினத்தவர் மீது 2 தடவைகளுக்கு மேல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன்ஸும், அதே நேரம் பூர்வீக குடிகள் இண்டிஜினஸ் பீப்புள் மீது 1.6 டைம்ஸ் என்ற அளவில் கூட இந்த அத்துமீறல்கள், அதாவது சோதனை என்ற பேரில் அதாவது பாயிண்டிங் கன், ஸ்ட்ரிப் சர்ச்சஸ் இது போன்ற நடவடிக்கைகளை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கருப்பினத்தவர் மீதும் பூர்வீக குடிகள் மீதும் அதிக அளவு இந்த பிரயோகங்கள் போலீசாரால் 2020ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது என்ற விடயமும் அவர் கவலையுடன் தெரிவித்திருந்தார். இதற்காக அவர் அந்த இனத்தவர்களிடம் மன்னிப்பு கேட்டது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருந்தாலும் கூட கருப்பினத்தவர்கள் இந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற தங்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே சீஃப் ஆஃப் போலீஸ் ஜேம்ஸ் ரேமர் அவர்கள் இனிவரும் காலங்களில் இந்த நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று அவர் உறுதியளித்தார் என்பதும் இன்றைய தினம் அவர் பத்திரிகையாளரை சந்தித்த போது குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலநிலை எப்படி இருக்கப் போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதி குறைந்த வெப்பநிலை 20°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும், மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதி குறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும், மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.
மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. டொரண்டோ நேரம் 9:41 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். காலை அறிக்கை பார்த்தோம் மற்றும் இன்னொரு முக்கியமான விடயங்கள் பார்க்கும்போது இந்த கனடியன் பாஸ்போர்ட் அதனுடைய அப்ளிகேஷன் இதுக்கான தாமதங்கள் மற்றும் நீண்ட நேர காத்திருப்பு போன்ற விடயங்கள் வந்து சமயம் இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட அதாவது கோவிட்-19 கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிறகு அதிகரிக்கப்பட்ட இந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அதுக்கு விண்ணப்பிப்பதாக இருக்கட்டும், எனவே அதற்கான கால இடைவெளியை வந்து அதிகரித்திருக்கை வந்து தற்சமயம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அங்கே அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு சென்று அதுக்காக அப்ளை பண்ணுவதற்காக வரிசையில் நிற்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அவர்களுடைய காத்திருப்பு நேரங்களும் வந்து அதிகமாவதை வந்து தற்சமயம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது குறித்து மத்திய அரசு இதற்கான ஒரு தீர்வை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது. அதாவது அவர்களுடைய அந்த வெயிட்டிங் டைம், அதாவது ஒவ்வொரு பாஸ்போர்ட்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கின்ற ஒவ்வொரு பாஸ்போர்ட்டினுடைய வெயிட்டிங் டைம்ஸையும் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் அங்கே காத்திருக்க வேண்டி வரும், அதாவது இப்போ போனால் நீங்கள் எவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டி வரும் என்ற வரிசையின் அடிப்படையில் வந்து உடனுக்குடன் ஆன்லைனில் வந்து அதாவது அவருடைய வெப்சைட்டில் வந்து அப்டேட் செய்வதன் மூலமாக அதாவது அதற்குடைய காத்திருப்பு நேரத்தை வந்து நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் அப்ளிகேஷனை கொண்டு போகிறதா இல்லையா என்பதை வந்து நீங்கள் முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும். இது மக்களுக்கான நீண்ட நேரம் வரிசையில் நிற்பதையோ அல்லது அதுக்கான காலதாமதங்களையோ தவிர்ப்பதற்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்பதையும் வந்து அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே நேரம் இந்த விண்ணப்பம், அதாவது இந்த விண்ணப்பங்கள் என்று பார்க்கும்பொழுது அதில் இன்னொரு சிறிய மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள். அதாவது இந்த கரண்டர் சைன் என்று பார்க்கும்பொழுது அவர்களுடைய கரண்டர் சைனுடைய டாக்குமெண்ட்ஸினுடைய ப்ரூஃப் அண்ட் ஐடிஸ் வந்து நான் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படாது என்ற விடயம் வந்து அவர்கள் அறிவித்திருந்தார். எனவே வந்து அதை நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு கரண்டர் அவருடைய சிக்னேச்சர் மட்டும் இருந்தால் போதும், அவருடைய டாக்குமெண்ட்ஸோ ப்ரூஃப் ஐடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படாது, அதாவது எதிர்காலத்தில் தேவைப்படாது என்ற விடயத்தை வந்து அறிவிக்க இருக்கின்றார்கள். எனவே வெகு விரைவில் இதுக்கான அதாவது நீண்ட நேரம் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் கூட அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் சுதாகரன். P.ச. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவின் சுகாதார பாதுகாப்பு அமைப்பு சரிந்து வருவதாக கனேடிய மருத்துவ சங்கத்தின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவிட் தொற்றின் போது கனடாவின் சுகாதார பராமரிப்பு அமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு குறைவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார்.
கனேடிய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் கேத்ரின் ஸ்மார்ட் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மோசமடையக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய சுகாதார பாதுகாப்பு முறையின் சரிவு தெளிவாக வருவதாக கூறிய அவர் இதனை தீவிரமாக கையாள்வதற்கான அரசியல் விருப்ப நிலை இல்லை எனவும் கூறியுள்ளார். இந்த அழுத்தம் பயங்கரமானது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அண்மை காலத்தில் இதற்கான தீர்வுகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை எனவும் சுட்டிக்காட்டிய அவர் இது மிகவும் கவலையளிக்கும் விடயமாகவும் குறிப்பிடுகின்றார். கனேடிய மத்திய வங்கியின் வட்டி விகிதம் இந்த ஆண்டு 2.75% எட்டும் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். அமெரிக்க மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை உயர்த்துவதை பின்பற்றி கனேடிய மத்திய வங்கியும் வட்டி விகிதத்தை அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்க மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை 0.25% உயர்த்துவதாக இன்று அறிவித்துள்ளது. கனேடிய வங்கி சமீபத்தில் அதன் வட்டி விகிதத்தை 2 முறை அரை புள்ளியால் உயர்த்தியது. இந்த அதிகரிப்பு ஜூன் மாதத்தில் 1.5% இருந்தது. ஆனால் மேலும் வலுவாக செயல்பட தயாராக இருப்பதாக வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மத்திய வங்கியின் ஆளுநர் அமெரிக்க வங்கிகளின் ஆணையத்தை பிரதிபலிக்கும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் நம்புகின்றார்கள். கனேடியர்களின் தேவைகளை அறிய பிரதமர் தவறிவிட்டார் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் குற்றம் சாட்டியுள்ளார். வாழ்க்கை செலவு நெருக்கடியை கையாளுதல், அவசரகால சட்டத்தை பயன்படுத்துதல், கோவிட் கட்டுப்பாடுகளை நீக்குவதில் தயக்கம் காட்டுதல் போன்றவற்றிற்காக ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் மீது அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் ஆற்றிய உரையில் பெர்கன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். கன்சர்வேட்டிவ் கட்சி 6 லட்சம் கட்சி உறுப்பினர்களை இணைத்துள்ளதாகவும் தனது உரையில் பெர்கன் குறிப்பிட்டுள்ளார். கோடைகால விடுமுறைக்கு முன்னர் நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதற்கு இன்னும் 1 வாரம் மாத்திரமே உள்ளது. மீண்டும் நாடாளுமன்ற அமர்வுகள் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாவதற்கு முன்னர் கன்சர்வேட்டிவ் கட்சி தனது புதிய நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்க தயாராகி வருகிறது. உக்ரைனுக்கு $9 மில்லியன் மதிப்புள்ள பீரங்கி துப்பாக்கிகளுக்கான மாற்று பீப்பாய்களை கனடா அனுப்புகிறது. பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இதனை அறிவித்திருந்தார். பெல்ஜியத்தில் நடந்த உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆனந்த் இந்த உதவியை அறிவித்தார். உக்ரைனின் மிக முக்கியமான பாதுகாப்பு தேவைகளை நட்பு நாடுகளுடன் நெருங்கிய ஒத்துழைப்பில் நிவர்த்தி செய்கிறோம் என அமைச்சர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு அதன் இறையாண்மையை பாதுகாக்க தேவையான இராணுவ உதவியை வழங்க தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழரான ஒட்டோவா காவல்துறை அதிகாரி ஒருவர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தில் பலியானவர் 28 வயதான விஜயாலயன் மதியழகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனில்லாமல் மரணமடைந்துள்ளார். ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அவர் கடமையில் இல்லாத போது நிகழ்ந்ததாக ஒட்டோவா காவல்துறை இன்று காலை தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் பிறந்த இவர் 2 வருடங்களுக்கு முன்னரே ஒட்டோவா காவல்துறையில் கடமையில் இணைந்தவர் ஆவார். இவரது மறைவு காரணமாக அனைத்து ஒட்டோவா காவல்துறை கட்டிடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. இவர் காவல்துறையில் பணியாற்றுவதற்கு முன்னர் கனேடிய இராணுவத்தில் பணியாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:49 கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை வழங்கியிருந்த லைஃப் 100 இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ் அவர்கள்.
எனவே அது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை வார நாட்கள் இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரை ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் மற்றும் IPTV-னூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் கலையரங்கம் பகுதியில் உங்கள் கலைப்படைப்புகளையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதை நாங்கள் அந்த பகுதியில் ஒளிபரப்பக்கூடியதாகவும் இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.